பிடியதன் உருவுமை குழம்பிக்கு கரியோடு வடிகொடு தன்னதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதினத்தில் நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. 3/12/2025 வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் திருக்கார்த்திகை தீபம் வரக்கூடிய நம்மை ஆன்மீகத்தை தேடலுக்கு கூட்டி போகின்ற சான்றோர்கள், யோகிகள், ஞானிகள், மெய்யன்பர்கள், அடியார்க்கும் அடியார்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அப்படிப்பட்ட அண்ணாமலை. ஏன்னா அண்ணா தொடக்கூடாது பார்த்தீங்களா, அண்ணா தம்பி தான் தொடுவோம், அண்ணா தொடாது. அதான் அண்ணாமலை என்ற மிகப்பெரிய திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் பதிவு செய்கின்றேன். அதுவும் 3/12/2025. அந்த வகையிலே மேசராசி முதல் மீன வரையும் 12 ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம். விருச்சக ராசி. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். காலபுருஷனுக்கு மட்டும் 8ஆம் இடம் இல்லைங்க, இந்த மாதத்துக்குரியதும் கார்த்திகை. பார்த்தீங்களா எவ்வளோ பொருத்தம் பாருங்க. கார்த்திகை மாதம் இப்போ நம்ம பலனை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம செய்கிறது கார்த்திகை மாதத்துக்குரிய விருச்சக ராசி. விருச்சக ராசி மட்டும் இல்லைங்க, விவேகத்துக்கு உள்ளது, வில்லங்கத்துக்கு உள்ளது, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்தது, அறிவாளிக்கு உரியது, ஆராய்ச்சிக்கு உரியது, பேரு அறிஞருக்கு உரியது, பெரும் பாராட்டு பெறக்கூடியது, நாட்டை ஆளக்கூடியது, வீட்டை வாழ வைப்பது, நாட்டை ஆள வைப்பது, வீட்டை வாழ வைப்பது, நாட்டை ஆள வைப்பது, நாகரிக உலகத்திற்கு அத்தாட்சியை விளங்குவது, போராட்டமே வெற்றி என்ற நிலைப்பாட்டுக்கு உரியதாங்க விருச்சகம். போராட்டம்னா விருச்சக ராசிக்காரங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த கட்சி, அந்த கட்சி சம்மந்தப்பட்டதில்லை, நீங்கள் எதுக்கு போனாலும் சரி, எங்களுக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, பட் எந்த இதுக்கு போனாலும் சரி, அங்கே ஒரு விருச்சக ராசி இல்லாமல் இருக்காது, அங்கே ஒரு கடக ராசி இல்லாமல் இருக்காது, அங்கே ஒரு மீன ராசி இல்லாமல் இருக்காது. அப்புறம் தான் மேசம், சிம்மம், தனுசு, மிதுனம் அப்புறம்தான் வரும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்கள் மாதம் உங்களை விட்டு போகுமா? அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மிக உயர்வை கொடுக்கக்கூடிய ராசி உங்களுக்கு விருச்சக ராசி. எப்படி என்றால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கூடிய நம்ம குரு 18 நவகிரகங்களில் அதிசார குரு உங்கள் வீட்டை பார்க்குறார், உங்கள் வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 9ல் குரு இருக்குது. அப்போ தகப்பனார் சொத்து, நீண்ட இடைவெளிக்கு பெரிய சொத்து, நீண்ட நாள் வழக்கில் இருந்த சொத்து, நீண்ட நாள் பற்றுதல் இருந்த சொத்து, நீண்ட நாள் கணக்கு வழக்கு இல்லாமல் அங்கே இங்கே போய் இருந்தது பார்த்தீங்களா, அது கோயில் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் சீக்கிரமே குணம் வந்துடும். அது நீர் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் சீக்கிரமே வந்துடும். நிலங்களை விட நீர் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இருந்தால் மிக சீக்கிரமே அதுக்கு ஒரு முடிவு வந்துவிடும். ஏன்னா விருச்சகம்ங்கிறது உங்கள் ராசி, அதுக்கடுத்தது 9ங்கிறது கடகம். அப்போ பாக்கியத்துக்குரிய தந்தைக்கு உரிய தனையனுக்கு சேரணும்ல, மகனுக்கு சேரணும்ல. அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிக்கு உரிய இடம்தான் விருச்சகம். அதனால தான் போராட்டம்னா சரி, வெற்றியா விருச்சகம், தோல்வியா விருச்சகம், சமமா விருச்சகம், அறிவாளியா விருச்சகம், புரட்சிக்கு உரியவரா விருச்சகம், புனிதத்துக்குரியவரா விருச்சகம், இன்னொன்று இருக்குது மென்டலுக்குரியவரா விருச்சகம். உண்மைத்தான் சொல்லணும். ஏன் அதை பற்றி சொல்ல வர்றோம்? அங்கே சந்திரன் நீச்சம், 9க்குரியவர் நீச்சம். உங்க ராசிக்கு 9க்குரிய நீச்சம் இருந்தால் என்ன ஆகும்? தாய், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த லிங்க் இருக்குதுங்க, அப்படியே அந்த லிங்க் இருக்குது. கடகம், விருச்சகம், மீனம், அந்த லிங்க் இருக்குது. அதனால தான் தாய் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும், நீச்சத்தில் இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு வீட்டில் சந்திரன் மாதிரி தான் இப்போ உங்களுக்கு குருமங்கள யோகம் மாதிரி தான். ஏன்னா குரு வேற செவ்வாயை பார்க்குற, குரு வேற உங்கள் வீட்டில் இருக்காரு, சூரியனை பார்க்குறாரு, 2க்குரியவரை பார்க்குறாரு பாருங்க, 5ஆம் பார்வை. 2க்குரியவர் எங்கே இருக்காரு? உங்கள் வீட்டில் இருக்கார். அதுக்கு மேலே 5க்குரியவரே உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசிநாதனே உங்கள் வீட்டில் இருக்கார்.
உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார். அப்போ சூரியன் செவ்வாய் புதனையும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு புதனையும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்குரியவர், 8க்கும் 11க்குரிய புதனும் பார்க்குறாரு. வக்கரம் பெற்றது அவரையும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரையும் ரியல் எஸ்டேட்டா, வெளிநாடா, ரியல் எஸ்டேட்டா, இல்லை நீர் சம்மந்தப்பட்ட கேட்ரிங்கா, ஹோட்டலா, ஹோட்டல் சம்மந்தப்பட்டதா, நிர்வாகம் சம்மந்தப்பட்டதா, அறிஞர்கள் அதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள், முதுநிலை பட்ட படிப்புகள், இது எல்லாமே விருச்சகத்துக்குரியதான். இது எல்லாமே விருச்சத்துக்கு உடல்நிலையை இந்த அதாவது பாசிட்டிவாக சொல்லணும்னா எல்லாமே விருச்சகத்துக்குரியதான். உயர்நிலை கல்விங்கிறோம்ல, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கிறோம்ல, அதெல்லாம் அதில் வரும். வெளிநாடு எங்கே, அதாவது வெளிநாடுனா பக்கத்தில் இல்லை, 2 நாளாக நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பீங்க ஃப்ளைட்டில், 24 48 நேரமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட வெகு நீண்ட தூர பயணத்துக்குரிய இடம். ஏன்னா 8 நீண்ட தூர பயணத்துக்குரிய இடம் இல்லையா? அதனால மிக எச்சரிக்கையாக இருக்கணும். நீண்ட தூர பயணத்துக்குரிய இடம். ஆக கார்த்திகை 20 வரையும் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. டீட்டு எதை சப்போர்ட் எடுக்கணும்? உங்கள் ஜாதகத்தை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க, உங்கள் ஜென்ம ஜாதகத்தை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை விருச்சிக ராசிக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, குரு அதிசாரத்தில் உங்களை பார்த்தாலும் சரி, உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ப பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்து மறுபடியும் ரிவர்ஸில் போகிறாங்க குரு. மறுபடியும் ரிவர்ஸில் குரு போகும்போது என்ன ஆகுது? அங்கிட்டு ஒரு 3-4 மாதம் என்ன வருது? மறுபடியும் குரு அதிசாரத்தில் கடகத்துக்கு வந்த குரு மறுபடியும் உங்களுக்கு பெர்மனண்டாக வந்துடுறாரு. அப்போ அடுத்த குரு பயிற்சி விருச்சகத்துக்கு 90% உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கோங்க, தசாபத்தியை வச்சுக்கோங்க. 90% இந்த கிரேட் பெனிஃபிட், அதில் மாற்றுக்கிறது இல்லை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நன்மையை சொல்லிட்டோமே, தீமைன்னு ஒன்றும் இல்லைங்களா ஐயா கேட்பீங்க? இல்லை, கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், பெண்கள் என்ன 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் பெண்கள் சம்பந்தப்பட்ட, அது ஆணோ பெண்ணோ மறைவு தான். அந்த நோய் தன்மைகள், வயிறு வலி, அடிவயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த வலி. ஏன்னா சூரியனும் உங்கள் ராசிநாதனும் 2 நெருப்புக்காரங்க இருக்குதுங்க இந்த மாதம். உங்கள் வீட்டில் 2 பேர் விருச்சகத்தில் இருக்காங்க, 2 பேர் நெருப்புங்க. என்ன பண்ண முடியும் பாருங்க. நெருப்பு, அதாவது இந்த கார்த்திகை மாதம் பாருங்க, காரு போயிட்டே இருக்கு, நெருப்பு பிடிச்சி எரியுதுங்கிறோம். ஏன்? பூரா மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஆனால் கார் மட்டும் இங்கே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த சேர்க்கைகள், விஞ்ஞானத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அந்த ஒவ்வொருத்தருடைய கிரகங்களுடைய சேர்க்கை வரும்போது அது எரியத்தான் செய்யும். அந்த வகையிலே உடல் ரீதியாக பாதிப்பு மிக கவனமாக, குறிப்பாக பௌர்ணமியிலிருந்து தேய்பிரை, பௌர்ணமியிலிருந்து அமாவாசை மிக கவனமாக இருப்பது விருச்சக ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள். அதே மாதிரி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வளர்பிறையில் கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் வீரியம், கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக முருகன் வழிபாடு, 8 குடி, எண்கண், சிக்கல், இந்த மாதிரி முருகன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, அதாவது இதெல்லாம் நீங்கள் நல்ல திருச்செங்கட்டாங்குடி ஈஸ்வரனுடைய வழிபாடு, கணபதி ஈஸ்வரன் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சால் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.